ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 2 கப்பு கம்பு மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இப்போ மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட வேண்டியது தான். இது ஸ்வீட் ரெசிபி தான், அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துனா போதும். மாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துணுங்கிறது அவசியம் இல்லை. இதனால் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக ஆயிடுச்சுன்னா கொல கொலன்னு ஆயிரும். தண்ணி பத்தாமல் இருந்துச்சுனாலும் மாவு வேகாது. இது மாதிரி மாவு எடுத்து கையில் வச்சோம்னா நல்லா கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே தண்ணி சேர்த்தணுங்கிறது அவசியம் இல்லை, இது இருக்கட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் பூ எடுத்துருக்கேன். இப்போ மாவு கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இதில் தேங்காய் பூ சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடும்போது விற்காது. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முதலே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். காட்டன் துணியை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இட்லி தட்டு மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல அந்த மாவு இது மேலே அப்படியே போட்டுடலாம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா வேகும். நடுவில் எடுக்கிற அளவுக்கு கேப் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்கணும், அப்போ தான் மாவு நல்லா வேகும், இல்லைன்னா மாவு வேகாது. இப்போ நம்ம இட்லி தட்டை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இதை மூடி வச்சிட வேண்டியது தான். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சா போதும், மாவு நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கும். கம்பு மாவு நல்லா வெந்துருச்சு. கம்பு மாவு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கலர் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு லைட் கலரில் தான் இருக்கும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். போதும், எடுத்துடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும். இது அப்போவே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம், இல்லைன்னா அப்படியே செட் ஆன மாதிரி இருக்கும். மாற்றிட்டு இது மாதிரி நல்லா உதுத்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் புட்டு தான். நம்ம இதை புட்டு மேக்கரில் வைக்காமல் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரெசிபி. இதுலேயே காரமும் செய்யலாம். இதே பார்த்திங்கன்னா ராகி மாவில் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம கம்பு மாவில் செஞ்ச ஸ்வீட் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.